நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய பயனாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்ன தகவல் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே தெரியும், ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றத்தின் காரணமாக உலகம் முழுக்கவே எரிவாயு விநியோகமானது பாதிக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் இந்தியால வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர் விநியோகமானது கடும் தட்டுப்பாட்டை சந்திச்சு வருது. இந்த விநியோக தடையின் காரணமாக நாட்டோட பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உணவகங்கள், சிறு தொழில்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. வணிக மற்றும் தொழில்முறை பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்கிறதுல பெரிய அளவு சிரமம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக வணிக நிறுவனங்கள் மற்றும் சிறு தொழில்கள் சமையல் நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால மக்களுடைய வாழ்க்கை மற்றும் தினசரி தேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இதனை குறைக்க மத்திய அரசு அவங்களால முடிஞ்ச நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு சமையல் எரிவாயு ஒதுக்கீடு மாதந்தோறும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக 20% வரைக்கும் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துடைய செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து மாநிலங்களுக்குமே கூடுதல் எரிவாயு விநியோகத்தை உறுதி செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மாதந்தோறும் 50% வரை எரிவாயு வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில துறைகளுக்கு கூடுதலாக 20% ஒதுக்கீட்டில் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதுல என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள், தங்கும் விடுதிகள், தொழிற்சாலை உணவகங்கள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள், பால் மற்றும் பண்ணை நிறுவனங்கள், மருத்துவ மற்றும் கல்வி நிறுவனங்கள், அவசர சேவைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டு துறைகள், இது எல்லாத்துக்குமே கூடுதலாக முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒதுக்கீடு மூலமாக தொழில்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப உதவப்படும் என்றும் அரசு தரப்பிலிருந்து நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தத்துல எரிவாயு பற்றாக்குறை ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் கூடுதல் விநியோகம் மற்றும் ஒதுக்கீட்டு நடவடிக்கைகள் மூலமாக நிலைமை விரைவில் சீராகும் என்று நம்பப்படுகிறது. ஸோ பாத்தீங்கன்னா, இந்த போர் பதற்றத்தின் காரணமாக நாடு முழுவதுமே எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். மத்திய அரசு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீட்டு உபயோக சிலிண்டருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடுதலாக சிலிண்டர் விநியோகம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லி என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த வகையில பொதுமக்கள் பயன்பாட்டு துறைகள், அவசர சேவைகள், மருத்துவ மற்றும் கல்வி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்கள், சிறு உணவகங்கள், சிற்றுண்டு சாலைகள், தொழிற்சாலை உணவகங்கள், இந்த மாதிரி சில இதுக்கு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி கூடுதல் ஒதுக்கீடு காரணமாக விரைவில் இந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு சீர் செய்யப்படும் சொல்லி நம்பப்படுகிறது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.